ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எளிமையான யோகாசனங்கள், அதோடு சேர்ந்து முத்திரைகள் லெவல் 1ஆக பார்த்துட்டு வரோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளாக இருக்கும். அதே மாதிரி நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு சவ்வுகளில் விலகல், அந்த ஈரப்பதம் சரியாக இல்லை. அது இப்போ வரக்கூடிய குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு மூட்டு வீக்கம், வலிகள் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி வராமல் வாழ்வதற்கும் மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள், அதே மாதிரி எலும்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள். நிறைய நபர்கள், சார் காலையில் முழித்த உடனே ஒரு அசதியாக இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்கினாலுமே காலையில் முழித்தால் அந்த சுறுசுறுப்பு இல்லை. அதற்கு மன இறுக்கம் அதான் காரணம். இந்த மன இறுக்கத்தை நீக்கக்கூடிய முத்திரை பயிற்சிகள், மூட்டுகளை திடப்படுத்தக்கூடிய முத்திரை பயிற்சிகள். அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும். அந்த ப்ரெசன்ட் லிவிங்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறதில் சந்தோஷமாக, மன நிறைவாக, திருப்தியாக வாழணும். அதுதான் யோகம். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த கலை. அப்போ இந்த கலைகளை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக சுறுசுறுப்பு, உற்சாகம், அந்த மந்த நிலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். உற்சாகமாக வாழலாம். மூட்டுக்களை திடப்படுத்தி வாழக்கூடிய எளிமையான பயிற்சிகள். இந்த பயிற்சிகளெல்லாம் செய்ய தவறிய காரணத்தால் தான் இன்றைக்கு 40-45 வயதை தாண்டியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இப்போது 25லேருந்தே நிறைய பேருக்கு மூட்டு வலி ஏற்படுகின்றது. அப்போ மூட்டு வலி வராமல் வாழ்வதற்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை இருக்கணும், உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், கிழங்கு வகைகளை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க, கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஹாகினி முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து விடுங்கள். இப்போ எல்லா கை விரல் நுனியும் இப்படி சேர்த்துக்கோங்க. எல்லா விரல் நுனியிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இதயத்துக்கு, இதய வாழ்வுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக அதனதன் விகிதத்தில் இந்த முத்திரையின் மூலம் சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு நேரத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பயிற்சி செய்கின்றவங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணாலே போகிறோம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை, எல்லா கை விரலையும் சேர்த்துக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 விரலும் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 நேரத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நம்ம இதோடு தொடர்புடைய ஒரு சின்ன ஆசனங்கள் பயிற்சிகளை நின்ற நிலையில் எப்படி செய்ய போகிறாங்கிறத தெளிவாக காண்போம். நேயர்களை, முதலில் நின்ற நிலையில் உட்கட்டாசனம் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஆசனம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிடணும். கண்களை மூடி வலது பக்கம் இடது பக்கம், வலது கால் இடது கால் பாதத்துக்கு மனசுனால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை 2 முன்னாடி இந்த மாதிரி 1 ஃபீட். சாதாரண மூச்சில் பொறுமையாக கிளவாங்க. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கைக்குள்ள வச்சுக்கோங்க. கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஸ்லோவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அடுத்த பயிற்சி சதுர்முக திரிகோணாசனம் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. காலை 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, 2 ஃபீட். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கைக்குள்ளே போட்டுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக கிளம்புனீங்க மூச்சு வெளியே விட்டுட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரம் கைக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ திரிகோண ஆசனம் பண்ண போகிறாங்க. இந்த ஆசனம் மட்டும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை பண்ணவங்க பண்ண வேண்டாம், மற்றவங்க பண்ணிக்கலாம். கை பக்கத்தில் வச்சுட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே ஒவ்வொரு கை கொண்டு அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். இப்போ காலை ஒரு 1 ஃபீட் அகட்டிட்டு உட்கட்டாசனம் பண்ண போகிறாங்க. கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். ஸ்லோவாக கிளவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. பொறுமையாக கிளவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சதுர்முக திரிகோணாசனம். காலா கட்டிக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக கிளக்குவீங்க மூச்சு வெளியே விட்டுட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. திரிகோண ஆசனம் பண்ண போகிறாங்க. கை பக்கவாட்டில் வச்சுட்டு மெதுவாக கிளக்குனீங்க மூச்சு வெளியே விட்டுட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க.
கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. நம்ம லெவல் 1ல் சின்ன சின்ன பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இது நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். முதுகு தண்டு வடத்தை டியூன் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம். முதுகு வலி, கழுத்து வலி நீக்கக்கூடியது, சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்கும். உடம்புல தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். அதே மாதிரி நுரையீரல்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் இதில் அமைந்துள்ளது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.